கதிர் ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக பாண்டியன் கிட்ட வந்து கதிரோட ஆசை எல்லாத்தையுமே சொல்லி கதிர் ஆசைப்பட்டபடியே ராஜி வந்துட்டு கதிர்க்கு வந்து டிராவல்ஸ்க்கு தேவையான எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி கொடுத்து இப்ப கதிர் கூட உட்காந்து டிராவல்ஸுமே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்ப கதிருமே வந்துட்டு ராஜியோட ஆசை வந்து போலீஸ் எக்ஸாம் கிளியர் பண்றதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ராஜிக்கு அவரால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையுமே பண்ணாரு. கதிர் ஆசைப்பட்டபடியே இப்ப ராஜியுமே வந்துட்டு போலீஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி கதிர ராஜி பெருமைப்படுத்தினது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். எப்படி ஒரு வழியா அந்த முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருமே சமாளிச்சு பாண்டியன் வீட்டாளுக்கு எல்லாருமே வந்துட்டு பாட்டி கூட நின்று போட்டோ எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சக்திவேலுமே வந்துட்டு முடிஞ்சளவு அவங்க யாருமே கிட்ட நெருங்க விடாம தடுக்க ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஒரு பக்கம் பாண்டியனோட பசங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு சக்திவேல எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாட்டியுமே வந்துட்டு என்னோட பேர பசங்க என்னோட மகளை வந்து போட்டோ எடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க இருக்க யாருக்குமே உரிமை இல்ல. இவங்களை நீங்க இப்படி விட மாட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனை நீங்க நடத்த வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நானும் இங்க வந்திருக்க மாட்டேன், உங்களுக்கு செலவு வந்திருக்காது இல்ல. எல்லாரும் ஒன்னா சேரணும், என்னோட ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தானே இந்த ஃபங்க்ஷனே நடத்துறீங்க. நான் சந்தோஷமா இருக்கிறதானே உங்களோட விருப்பம், அதுக்காக தானே இந்த ஃபங்க்ஷனே நடக்குது. இவங்க எல்லாரும் இருந்தா தான் நான் சந்தோஷமாவே இருப்பேன். அப்படி இவங்களை மட்டும் நீ அனுமதிக்கலனா கண்டிப்பா என்னால சந்தோஷமாவும் இருக்க முடியாது, இங்க இருக்கவும் முடியாது. அவங்க இருக்க போறது என்ன கொஞ்ச நேரம் தான், அது வரைக்கும் அமைதியார் சக்தி அப்படி சொல்லிட்டு பாட்டி வந்து முத்துவேல் சக்தி ரெண்டு பேருமே சத்தம் போட்டு வச்சிட்டாங்க. இதனால பாண்டியன் வீட்டாளர்கள் யாரையுமே தடுக்க முடியாம நடக்கிறது எல்லாத்தையுமே பொறுமையா ரெண்டு முத்துவேல் சக்தி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க கதிர்மே வந்துட்டு பாட்டிக்காக தாத்தா பாட்டி போட்டோ சேர்த்தெல்லாம் எடுத்து வச்சு பிரேம் போட்டு கொடுத்து பாட்டியோட மனசுல இடம் பிடிச்சிடறாரு. இவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா அம்மாவோட மனசு ரொம்பவே மாத்திருவாங்க போலனே. ஏற்கனவே அம்மா வந்துட்டு பாண்டியன் வீட்டுக்கு சப்போர்ட்டா தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த கதிர் பண்றதெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பா அம்மாவோட மனசு மாறிடும். இவங்க ஏதோ திட்டம் போட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச சொத்தையும் பிடுங்க எல்லாம் சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க போல. கோமதி வச்சு ராஜி வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அவனால எதுவுமே பண்ண முடியல. இதனால அடுத்த கட்டமா அம்மாவோட மனசை மாத்தி இப்படியா நம்ம கிட்ட இருந்த சொத்தெல்லாம் பிடுங்கறக்காக தான் இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு இப்ப கூட புரியலையானே அப்படி சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம முத்துவேல ஏத்தி வர மாதிரி சக்தியில பேசிட்டு இருக்காரு. என்ன வேணாலும் நடக்கட்டும் சக்தி, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அம்மா ஆசைப்பட்டபடி இந்த ஃபங்க்ஷன் முடியட்டும், அது வரைக்கும் பேசாம அப்படி சொல்லிட்டு முத்துவேலுமே வந்து சக்தியில தடுக்கிறாரு. பாண்டியன் வீட்டாளுக்கு எல்லாருமே ஒரு வழியா போட்டோவும் எடுத்து முடிச்சிடறாங்க. அப்பதான் பாட்டி வந்து ரெண்டு வீட்டு ஆளுகளுமே கூப்பிட்டு எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசை மட்டும் தான் இருக்கு. இது வரைக்கும் இந்த ரெண்டு குடும்பம் ஒன்னா சேர்ந்து ஒரு போட்டோ கூட எடுத்ததே இல்ல. நம்ம எல்லாருமே இப்ப ஒரே இடத்துல கூடி இருக்கிறோம். இதை விட்டா நம்ம மறுபடியும் எங்கனக்குள்ள ஒன்னா சேருவோம்னு தெரியல. மறுபடியும் இப்பெல்லாம் நம்ம பார்த்து பேசிக்குமான்னு கூட எனக்கு தெரியல. அதனால இப்பயே ரெண்டு வீட்டாளும் ஒன்னா சேர்ந்து ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். எனக்காக இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த விஷயத்துல பாண்டியன் வீட்டாளுக்கு எதுவுமே எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலனா தயவுசெய்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாமா அப்படி சொல்லிட்டு பாட்டி போய் கேக்குறாங்க. இவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வரவிட்டதே பெரிய விஷயம். இவங்க கூட சேர்ந்து நாங்க போட்டோ எடுக்கணுமா? அவங்க நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் மறந்துட்டியா? விட்டா ஒவ்வொரு ஆசையா சொல்லிக்கிட்டே இருக்கிற, இதெல்லாம் கண்டிப்பா ஒருபோதும் நடக்காது அப்படி சொல்லிட்டு சக்திவேலுங்க பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் பாட்டியுமே வந்து சக்திவேல விடுற மாதிரியே தெரியல. இத்தனை வருஷமா நான் உங்ககிட்ட ஏதாவது வேணும்னு சொல்லி கேட்டிருப்பேனா? முதல் முறையா உங்ககிட்ட ஒரே ஒரு போட்டோ தானே எடுக்கிற பெர்மிஷன் கேட்கிறேன். அந்த போட்டோக்கு வந்து நின்னா என்ன குறைஞ்சு போயிட போறீங்க? அவங்க எல்லாருமே சம்மதம் சொல்லிட்டாங்கல்ல, ஏன் இப்படி வீண் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு பாட்டி போய் சக்திவேல்ட்டி முத்துவேல்ட்டி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி என்னாலாம் வர முடியாது அப்படி சொல்லிட்டு சக்திவேல் ரொம்ப பிடிவாதம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் முத்துவேல் இருந்து சக்திவேல் கிட்ட இது வரைக்கும் ஆத்தா நம்ம கிட்ட ஆசைப்பட்டு எதுவுமே கேட்டதில்ல, முதல் முறையா இறங்கி வந்து ஆசைப்பட்டு கேக்குது, ஒரே ஒரு போட்டோ தானே வாடா போய் நின்றுக்கலாம் அப்படி சொல்லிட்டு முத்துவேலே வந்து பேசி சக்தியோட மனசை மாத்தி கூப்பிட்டு வந்து நிக்க வைக்கிறாரு. விருப்பமே இல்லாம சக்தியார் முத்துவேல் ரெண்டு பேருமே வந்து அந்த போட்டோல நிக்கிறாங்க. எப்படி அந்த பாட்டி ஆசைப்பட்டபடியே ரெண்டு குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து பாட்டி போட்டோமே எடுத்து முடிச்சிடறாங்க. என்னோட வாழ்க்கையில எல்லா ஆசையும் இன்னைக்கு தான் நிறைவேறின மாதிரி இருக்கு. இந்த குடும்பம் இதே மாதிரி எப்பயுமே ஒற்றுமையா இருந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா பாண்டியன் வீட்டாளுக்கு எல்லாருமே அந்த ஒற்றுமையை தான் விரும்புறாங்கிறது எனக்கு தெரியுது. கூடிய சீக்கிரமே இந்த சக்தியில முத்துவேல மனசு மாறிடுவாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இதே மாதிரி எப்பயுமே இந்த குடும்பம் ஒன்னாவே இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பாட்டி வந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. போட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ராஜி வந்து கதிரை கூப்பிட்டு வெளியே போறாங்க. எங்க ராஜி கூப்பிட்டு போற, எதுவும் பிரச்சனையா? உங்க வீட்டால எதுவும் பிரச்சனை பண்றாங்களா அப்படி சொல்லிட்டு கதிரமே என்ன நடக்குதுன்னு புரியாம கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணுல ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வா அப்படி சொல்லிட்டு கதிரை கூப்பிட்டு ராஜி வந்து தனியா போறாங்க. உண்மையிலே ராஜி ஏதோ ஒரு விஷயம் தான் சொல்ல போகுது அப்படி சொல்லிட்டு கதிரமே வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட போய் நிக்கிறாரு. ஒரு விஷயம் இல்ல, உன்னை நான் போட்டோ எடுக்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன், நம்ம ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படி சொல்லி கேக்குறாங்க. இதை நம்ம அங்கனக்குள்ளே எடுத்துக்கலாம்ல, அதுக்காக ஏன் இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்த, வா எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு கதிராஜ் ரெண்டு பேருமே போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் போட்டோ எடுத்துட்டு இருக்கிறப்ப கரெக்டா அங்கிட்டு பாட்டி கோமதி அப்படி சொல்லிட்டு முத்துவேல் குடும்பம் பாண்டியன் குடும்பம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. கதிராஜ் ரெண்டு பேரும் ஒன்னா ரெண்டு போட்டோ எடுக்கிறத பார்த்ததுமே இவங்களே ஷாக் ஆயிடுறாங்க. என்னதான் விருப்பம் இல்லாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை இருக்கு. கதிர் ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக ராஜி வந்து பாண்டியன் பேசி கதிர்கா டிராவல்ஸ் வச்சு கொடுத்துருக்கு. ராஜியோட கனவு போலீஸ் வேலைக்கு போறதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு கதிர் காலேஜ் படிக்கிறப்பே வந்துட்டு கதிர் வேலைக்கு போய் நிறையவே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான். இப்பயுமே வந்துட்டு ராஜியோட ஃபீஸ் கட்டுறது, ராஜிக்கு அகாடமிக்கு தேவையான எல்லாமே பண்றது எல்லாமே கதிர் தான். நாங்களே தேடி பார்த்திருந்தா கூட ராஜிக்கு இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமான்னு தெரியல. கதிர் அந்த அளவுக்கு ராஜி நல்லா பாத்துக்கிறான் அப்படி சொல்லிட்டு குமாரோட அம்மாவே வந்துட்டு கதிரை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இப்படி ரெண்டு குடும்பம் ஒன்னா வரத பார்த்ததுமே கதிராஜி எதுவுமே பேசாம அமைதியா முழிச்சுட்டு நிக்கிறாங்க. இங்க நடக்கிறதெல்லாம் பாக்குற தங்கமேல் வந்துட்டு எல்லாருமே இவ்வளவு ஒற்றுமையா சுத்திக்கிட்டு இருக்காங்க. செந்தில் மீன் ஆசைப்பட்டபடி அவங்க தனி கொடுத்துட்டு போயிட்டாங்க. கதிராஜி கடையில ஒற்றுமை இல்லாம இருந்துச்சு பார்த்தா இப்ப அவங்களுமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. சரி இந்த ரெண்டு குடும்பம் தான் பிரிஞ்சிருக்குன்னு பார்த்தா இப்ப இந்த ரெண்டு குடும்பமே வந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்ப இந்த குடும்பத்துல பிரிஞ்சிருக்கிறது நானும் சரணன் மாமா மட்டும்தான். எல்லாருமே ஒற்றுமை ஆயிட்டாங்க. இவங்களுக்குள்ள பிரச்சனை வராமையா இருந்திருக்கும், அதெல்லாம் மனுஷன் எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க.
இருக்காங்கல்ல, இந்த சரணன் மாமா மட்டும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னே புரியல. நம்மளும் போய் பேசி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு வழக்கம் போல சரணன் கிட்ட போய் பேசலாம் சொல்லி தங்கமேல் போய் நிக்கிறாங்க. ஆனா தங்கமேல் பண்ண விஷயத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு சரணன் வந்துட்டு தங்கமேல் கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேசாம ரொம்பவே வெறுப்போட தங்கமேல கடந்து போயிடுறாரு. இதனால எல்லாரும் முன்னாடியுமே தங்கமேலுக்கு ரொம்பவே அவமானமாயிருது. இன்னொரு பக்கம் சக்திவேல் வந்து குமார் கூப்பிட்டு பேசிடுறாரு. நம்ம இவ்வளவு செலவு பண்ணி ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டு இருந்தா எல்லாரும் முன்னாடியுமே இந்த பாண்டி வீட்டாளுக்கு தான் பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், நம்மளை பத்தி பெருமையா யாருமே இங்க பேசவே இல்ல. எல்லாருமே இந்த பாண்டி வீட்டாளுக்கு பண்ண கிஃப்ட பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ எனக்கு என்ன பண்ணுவே தெரியாது, இதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் அங்கனுக்குள்ள இருக்க கூடாது, அந்த ஃப்ரேம் நீ உடைச்சு போட்டு இல்லனா தீய பொருத்தி போட்டு அந்த போட்டோ இங்க இருக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு சக்திவேல் வந்து குமாருக்கு ஐடியா கொடுத்துறாரு. இன்னொரு பக்கம் குமாரோட பிஹேவியர்லாம் வச்சு பார்த்தோம்னா அவர் உண்மையிலே தெரிஞ்சிட்டாரா இல்ல இன்னும் அவங்க அப்பா பேச்ச கேக்குறாருன்னு தெரியல. ஏன்னா குமார் தெரிஞ்சிருந்தாருன்னா அவர் மறுபடியும் அவங்க அப்பா பேச்ச கேட்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அவங்க அப்பா பேச்ச கேட்டுட்டு குமார் மறுபடியும் வந்துட்டு பாண்டி வீட்டாளுங்க எல்லாருமே இருக்கிறப்ப யாருக்குமே தெரியாம போய் அந்த ஃப்ரேம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா குமார் அந்த ஃப்ரேம் எடுக்க வரத சரணன்மே பாத்துறாரு. உனக்கு இங்க என்னடா வேலை, உங்க வீட்டாளுங்க அங்கதானே இருக்காங்க, நீ அங்க போக வேண்டியதானே, எதுக்கா எங்களோட போட்டோ ஃப்ரேம் எடுக்கிற அப்படி சொல்லிட்டு சரணன் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல நிறைய கிஃப்ட் எல்லாம் வைக்கணும், எனக்குள்ள இடைஞ்சலா இருந்துச்சு, அதனாலதான் இந்த ஃப்ரேம் எடுக்க வந்து அப்படி சொல்லி குமார் சமாளிக்க பாக்குறாரு. இவ்வளவு பெரிய கோயில்ல இந்த ஃப்ரேம் மட்டும் தான் உனக்கு இடைஞ்சலா இருக்கா, நீ என்ன நோக்கத்தோட இங்க வந்து நிக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது, ஒழுங்கா இங்க இருந்து போயிரு அப்படி சொல்லிட்டு சரணன் வந்து குமார் அங்க இருந்து விரட்டி விட்டுறாரு. ரொம்பவே டென்ஷனோட வெளியே வர குமார் வந்துட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணி இவ்வளவு நேரம் ஆச்சு, டெலிவரி பண்றவங்க இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க வேற எல்லாரும் பசியோட உட்கார்ந்து இருக்காங்க, இவ்வளவு நேரம் என்ன சாப்பாடு வரல அப்படி சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்த இடத்துக்கே சரணன் வந்து போன் பண்ணி கேக்குறாரு. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிமே சரணனுக்கு வந்து போன் ரீச் ஆகவே இல்ல. அப்ப எல்லாரும் முன்னாடி நம்ம அவமானப்பட போறோம். அப்பா முதல் டைம் நம்ம தலையில ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்திருந்தாரு, இப்ப அதை கூட சரியா நடத்த முடியலன்னு சொல்லி நமக்கு தான் திட்டு விழுக போகுது, இதுக்கு மேலே நேரத்தை கடத்த வேண்டாம், அப்பா கிட்ட போய் உண்மையை சொல்லிடலாம் அப்படி சொல்லிட்டு அவசர அவசரமா குமார் போய் சத்யல்கிட்ட பேசுறாரு. நம்ம சாப்பாடு ஆர்டர் கொடுத்திருந்தோம்லப்பா, அவங்க கடைசி நேரத்துல போன் எடுக்க மாட்டாங்க, ஏற்கனவே முதல்ல ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்திருந்தோம், அவங்க ஆர்டர் வேணும்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க, மறுபடியும் வேற ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்திருந்தேன், இப்ப கடைசி நேரத்துல அவங்களுமே போன் எடுக்க மாட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா அப்படி சொல்லிட்டு குமார் போய் சக்தியல்கிட்ட சொல்லிடுறாரு. இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, என்கிட்ட முன்னாடி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல, கடைசி நேரத்துல வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற, நான் வேற ஊர்க்காரங்க எல்லாரும் முன்னாடியும் கடை விருந்து நாங்க தான் போட போறோம், அதனால எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போன சொல்லி ரொம்பவே பெருமையா சொல்லி வச்சிருந்தேன், இப்ப எல்லாருமே வேற பசியில உட்கார்ந்து இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம என்னடா பதில் சொல்ல போறோம், உன்னை நம்பி ஒரே ஒரு பொறுப்பை தான் உங்ககிட்ட கொடுத்தேன், இந்த அம்மாவோட பிறந்தநாள் ஃபங்க்ஷன் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கூட உன்னால நடத்த முடியாதா, உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேனே தெரியல, ஊர்க்காரங்க முன்னாடி என்னால அவமானப்பட முடியாது அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அங்கனே விட்டுட்டு சக்தியில் கோமாங்கிறது கிளம்பி போயிடுறாரு. குமார் ரொம்பவே பதட்டத்தோட இருக்கிறதா ராஜி நோட் பண்ணிடுறாங்க. என்னென்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனையா, எதா இருந்தாலும் சொல்லி என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் அப்படி சொல்லிட்டு ராஜி போய் குமார் கிட்ட பேசுறாங்க. பாட்டியோட பிறந்தநாள் ஃபங்க்ஷன் பொறுப்பெல்லாம் அப்பா என்கிட்ட தான் கொடுத்திருந்தாரு, எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிட்டேன், ஆனா கடைசி நேரத்துல இந்த சாப்பாடு விஷயத்துல நான் கோட்டை விட்டுட்டேன், ஃபுட் ஆர்டர் கொடுத்தவங்க கொண்டு வராம விட்டுட்டாங்க, நான் போன் பண்ணாலும் அவங்க யாருமே எடுக்கிற மாதிரி தெரியல, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படி சொல்லி குமார் புலம்பிட்டு இருக்காரு. நீ ஒன்னும் கவலைப்படாதனே, இப்பதான் சரவணன் மாமா வந்து போன் அடிச்சு பேசினாரு, நாங்க ஃபுட் ஆர்டர் பண்ண இடத்துல எல்லாருமே வந்துரும் சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்துரும், வந்தவங்க எல்லாருமே சாப்பிட்டு தான் போவாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு ராஜி வந்து குமாருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ராஜி சொன்னபடியே கடைசியில பாண்டி வீட்டாளுக்கு புக் பண்ண இடத்துல தான் சாப்பாடே வந்திருக்கு, ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே பாண்டியன் வீட்டு சாப்பாடு தான் இப்ப சாப்பிட்டு இருக்காங்க. நடக்கிறதெல்லாம் பாக்குற முத்துவேலுக்கு பயங்கரமான கோவம் வருது, என்ன அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எல்லாமே பண்ணியா, உன்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தா உன்னால அதை சரியா பண்ண முடியுதா, உன்னை நம்பி உங்க அப்பா நம்பி எந்த ஒரு விஷயத்திலுமே இறங்கவே கூடாது, கடைசி நேரத்தில் இப்படிதான் நீங்க கால வாரிடுவீங்க, இப்ப ஊர்க்காரங்க எல்லாரும் முன்னாடியும் இந்த பாண்டியன் வீட்டாளுக்கு தான் நல்லவேன்னு பேர் எடுத்துட்டாங்க, உன்னை நம்பி பொறுப்பை கொடுத்தது என்னோட தப்பு தான் அப்படி சொல்லிட்டு முத்துவேலுமே கோமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த முத்துவேல் சக்தியில் ரெண்டு பேருமே கோமா கிளம்பி போனது இந்த பாண்டியன் வீட்டாளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா போயிருது. எப்படியும் அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து போயிட்டாங்க, இனிமேல் இந்த இடத்துல பிரச்சனை பண்றதுக்கு யாருமே இல்ல, நம்ம ஆசைப்பட்டபடியே ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வீட்டாளுக்கு வந்து பாட்டி கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ராஜிக்கு வந்து போலீஸ் எக்ஸாமோட ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிற நியூஸ் வருது. ரொம்பவே பதட்டத்தோட இருக்கிற ராஜி வந்துட்டு நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியல, ரொம்பவே பயமா இருக்கு அப்படி சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத ராஜி, நீ நல்ல எஃபோர்ட் போட்டிருக்க, கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிருப்ப, தைரியமா ரிசல்ட் பாரு அப்படி சொல்லிட்டு மீனா வந்து ராஜிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்துமே வந்து ராஜி ரிசல்ட் பார்க்காம ரொம்பவே பயத்தோட உட்கார்ந்து இருக்காங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு கதிரே வந்து ராஜியோட ரிசல்ட் பாத்துறாரு. ராஜி ஆசைப்பட்டபடியே எக்ஸாம் வந்து ராஜி கிளியர் பண்ணிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா ராஜி கிட்ட பேச வர கதிர் வந்துட்டு இன்னும் ஏன் ராஜி பதட்டத்தோட உட்கார்ந்து இருக்கிற, நீ ஆசைப்பட்டபடியே எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு உன்னோட கனவு நிறைவேற போகுது அப்படி சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே கூப்பிட்டு ராஜியை பத்தி ரொம்ப பெருமையா கதிர் பேசிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து ராஜி எப்படி கதிரோட ஆசையை நிறைவேற்றி வச்சாங்களோ அதே மாதிரியே ராஜிமே வந்து போலீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி இந்த ரெண்டு வீட்டாளுக்கு முன்னாடியும் ராஜி வந்து கதிரை பெருமைப்படுத்துற பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.